ஆம், அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாங்கள் இன்று பெயர்ச்சொல் என்ற பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த யூடியூப் சேனலின் ஊடாக நாங்கள் பல்வேறு விடயங்களை உங்களுக்கு கொணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், புதிதாக நாங்கள் இலக்கிய நயம் பாடத்தின் ஊடாகவும் உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இலக்கிய அந்த வகுப்பில் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இனிது என்ற பாடத்தையும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலின் ஊடாக நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய தினம் உங்களுக்காக வேண்டி பெயர் சொற்கள் தொடர்பான முழுமையான ஒரு விளக்கத்தினை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களை, நீங்கள் பெயர் சொல் என்னும் போது இலகுவான பகுதி என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். இருந்த போதிலும் பெயர் சொல்லின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும், அதாவது உங்களுக்கு தெரியும், ஆக்க பெயர், கூட்டு பெயர், அதே போன்று பெயர் சொற்களோட பண்புகள், ஆகவே பெயர் சொற்களோட ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய தரம் 11 வரைக்கும் தேவையான அனைத்து பகுதிகளையும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் பதிவிடுகின்றோம். நீங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறுவதற்காக வேண்டியே நாங்கள் இதனை உங்களுக்காக நாங்கள் பதிவிடுகின்றோம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். நீங்கள் எங்களுடைய சேனலை நீங்கள் அதிகமாக பார்வையிடுகின்றீர்கள். அத்தோடு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய சகபாடிகள் அனைவரோடும் நீங்கள் பகிர்ந்து பயன்பெறுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, எங்களுடைய சேனலை முதல் முறையாக பார்வையிடுகின்ற எங்களுடைய மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதனூடாகவும் பெல் பட்டனை அழுத்துவதனூடாகவும் நாங்கள் பதிவிடுகின்ற அனைத்து பகுதிகளையும் உங்களுக்கு மிக இலகுவாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டு இன்றைய இந்த பாடத்திற்கு இப்பொழுது நாங்கள் செல்வோம். ஆம், அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் நாங்கள் பெயர் சொற்கள் தொடர்பாக நாங்கள் முழுமையான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பின் ஊடாக. பாருங்கள், பெயர் சொல் என்னும் போது அன்பார்ந்த மாணவர்களே, யாதாயினும் ஒரு பெயரை குறித்து வரும் சொல்ல நாங்கள் பெயர் சொல் என்று சொல்லி மிக இலகுவாக நாங்கள் சொல்லலும். பெயரை குறிப்பென வெற்றி நாங்கள் பெயர் சொல் என்று குறிப்பிட முடியும். பாருங்கள், உதாரணம்: கமலன், கண்டி, கதிரை, மரம், இலை, வட்டம் போன்ற பெயர் சொற்களை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆகவே பெயரை குறிப்பது பெயர் சொல். சில உதாரணங்களையும் இங்கு உங்களுக்கு பார்வையிடக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், இந்த பெயர் சொற்களை 6 வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம் என்பது உங்களுக்கு மிக இலகுவாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், பொருட்பெயர் என்று நாங்கள் வழங்குகின்றோம். அதே போன்று இடப்பெயர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதே போன்று காலப்பெயர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். பாருங்கள், சினைப்பெயர் என்றும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். குணப்பெயர், அதே போன்று தொழிற்பெயர். ஆகவே இந்த பெயர் சொற்கள் 6 வகைப்படும். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, பாருங்கள்: பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். நாங்கள் இதனை மிக இலகுவாக சொல்வதானால் பொருளிடம் காலம், சினை, குணம், தொழில் என்று மிக இலகுவாக நாங்கள் குறிப்பிட முடியும். ரைட், நாங்கள் இப்போ ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த மாணவர்களே, பாருங்கள், பொருட்பெயர். யாதாயினும் ஒரு பொருளின் பெயரை குறித்து வரும் சொல் பொருட்பெயர் எனப்படும். பொருளின் பெயரை குறித்து வரும் சொல்ல நாங்கள் பொருட்பெயர் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். உதாரணம் பாருங்கள்: கதிரை, மேசை, ஆடு, மாடு. அவை ஏதாவது பென்சில் நீங்கள் சொல்லலும், புத்தகம், அவை நிறைய பொருட்கள் இருக்கின்றன. ஆகவே பொருட்களோட பெயரை குறித்து வரும் என்று சொன்னால் அன்பார்ந்த மாணவர்களே, அதனை நாங்கள் பொருட்பெயர் என வழங்க முடியும். பாருங்கள், உங்களுக்கான ஒரு பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பாடம் அன்பார்ந்த மாணவ கண்மாணிகளே, தரம் 4 தேவையான பகுதி, அடிப்படையான பெயர் சொல்லின் அடிப்படையான பகுதிகளில் இருந்தே நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு போகின்றோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு விடயத்தை முழுமையாக கற்கும் போது தான் எங்களுக்கு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தரத்தில் ஒவ்வொரு பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன பெயர் சொல் தொடர்பாக. ஆகவே ஒவ்வொரு வகுப்பில் நாங்கள் படித்ததை மறந்திருப்போம். அடுத்த வகுப்புக்கு செல்லும் போது அந்த பகுதியை மாத்திரம்தான் நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள்.
இருப்பீர்கள். ஆகவே இங்கு பெயர்ச்சொல் என்னும் பொழுது முழுமையான ஒரு விளக்கத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அதனால் நாங்கள் சிறிய மாணவர்களுக்கு கொடுக்கின்ற மாதிரி அந்த வினாக்களையும் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். நீங்களும் வீடுகளில் இதனை பார்வையிடுவதோடு இந்த வினாவுக்கான விடையையும் நீங்களும் எழுதி பழக முடியும். ரைட், பாருங்கள். இடப்பெயர் யாதாயினும் இடத்தை குறித்து வரும் பெயர் நாங்கள் இடப்பெயர் என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணம் பாருங்கள், உதாரணம் உங்களுக்கு தெரியும், நிறைய இடப்பெயர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ரைட், பாருங்கள், பாடசாலை நீங்கள் படிக்கின்ற இடம் பாடசாலை. அதே போன்று பாருங்கள், வகுப்பறை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இடம், நீங்கள் படிக்கக்கூடிய இடத்தை வகுப்பறை என்று சொல்லி நாங்கள் சொல்கிறது. அதே போன்று நீங்கள் வாழ்கின்ற இடம் வீடு. அதே போன்று நீங்கள் வணக்க ஸ்தலங்கள் கோவில், பள்ளி வாயல், அதே போன்று விகாரை, இப்படி போன்றவற்றையும் நாங்கள் குறிப்பிட முடியும். ஆகவே இடத்திடைய பெயரை குறித்து வருவது இடப்பெயராக நாங்கள் சொல்லுவோம். கடற்கரை, பூங்கா, இப்படி நாங்கள் நிறைய சொல்லேலும். ஆகவே இடங்களின் பெயரை குறித்து வருவது இடப்பெயர் என்று நாங்கள் சொல்வோம். ஆகவே நீங்கள் அறிந்த இடப்பெயர்கள் 5 குறிப்பிடுக என்ற உங்களுக்கான ஒரு வினாவையும் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, காலப்பெயர் எனும் போது பாருங்கள், காலத்தை குறித்து வரும் பெயர் காலப்பெயர் எனப்படும். உங்களுக்கு நிறைய காலங்கள் தெரிந்திருக்கும். பாருங்கள், உதாரணம் சிலவற்றை நாங்கள் இங்கு பார்ப்போம். காலை, மாலை, இரவு, பகல், கோடை, வசந்த காலம், தை மாதம், திங்கட்கிழமை. மாதங்கள் எல்லாமே காலப்பெயருக்கு சொந்தமானது. அதே போன்ற நாட்கள் எல்லாமே காலப்பெயருக்கு சொந்தமானது. அதே போல் ஒரு நாளின் பகுதிகள் காலை, மாலை, இரவு, பகல், நண்பகல், நள்ளிரவு, இப்படி நாங்கள் சொல்கின்றோம். அதே போல் நேரங்கள், அதே போன்று காலங்கள் இருக்கின்றது. வசந்த காலம், கோடை காலம், மாரி காலம், இலையுதிர் காலம், இப்படி என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஆகவே அவைகள் அனைத்தும் காலப்பெயருக்கு சொந்தமானது என்பதை நீங்கள் மனம் கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுக்கான ஒரு வினாவும் 5 குறிப்பிட காலப்பெயர்கள் 5 குறிப்பிடுக என்று நாங்கள் வினவியிருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, சினைப்பெயர் என்னும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் குறிப்பிட முடியும் யாதாயினும் ஒன்றின் உறுப்புகளை குறித்து வருவது, முழுமையான பகுதி ஒன்றின் உறுப்புகளை குறித்து வருவதை நாங்கள் சினைப்பெயர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதனை உறுப்பு பெயர் எனவும் அழைப்பர். உறுப்பு பெயர் என்று சொல்லி இதற்கு ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. உதாரணம் பாருங்கள், இலை, கிளை, தலை, பூ, கை, கால், இப்படி நிறைய விடயங்களை நீங்கள் சொல்லும். உறுப்புகளை குறித்து வரும் பெயர் உறுப்பு பெயர். இதிலும் ஒரு பயிற்சி இடம் பெறுகின்றது. நீங்கள் அறிந்த உறுப்பு பெயர்கள் 5 குறிப்பிடுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றீர்கள். குணப்பெயர், இது மிகவும் முக்கியமானது. அதிகமான பரீட்சை வினாத்தாள்களில் மாணவர்கள் இடர்படுகின்ற பிழையான விடைகளுக்கு செல்கின்ற ஒரு பகுதியாக நாங்கள் பார்க்க முடியும். குணப்பெயர், குணங்கள் அல்லது பண்புகளை குறித்து வரும் பெயர் நாங்கள் குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் என்று சொல்லி நாங்கள் சொல்லேலும். பாருங்கள், உதாரணம் வட்டம். வடிவங்கள் எல்லாமே குணப்பெயருக்கு சொந்தமானது. அதே போல் நிறங்கள், அதே போன்று அளவுகள், அதே போன்று சுவைகள், இனிமை, நாங்கள் சொல்லும் சுவைகள், எங்களுக்கு தெரிந்த சுவைகள் எல்லாமே குணப்பெயருக்கு சொந்தமானது. நிறங்கள் சொந்தமானது, வடிவங்கள் சொந்தமானது, அளவுகள் குணப்பெயருக்கு சொந்தமானது. ஆகவே மிக இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். சில உதாரணங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். வட்டம், முக்கோணம், கோபம், குணங்கள், மனிதனுக்குரிய கோபம், மகிழ்ச்சி, இவ்வாறான குணங்களும் குணப்பெயருக்கு சொந்தமானது. சாந்தம், இனிமை, இப்படி நாங்கள் சொல்ல முடியும். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்கள், அதிலும் ஒரு வினா இணைத்திருக்கிறோம். குணப்பெயர்கள் 5 குறிப்பிடுக. தொழிற்பெயர், இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்கள், யாதாயினும் தொழிலை குறித்து வரும் பெயர் நாங்கள் தொழிற்பெயர் என வழங்குவோம். பாருங்கள், பாய்தல், வினை அடி, அதாவது வினை அடியாக பிறந்து தல், இத்தல், அல் போன்ற மெய் விகுதிகளை பெற்று வருகின்றவைகளை நாங்கள் தொழிற்பெயர் என வழங்குவோம். ஆகவே பாய்தல், உண்ணல், குடித்தல், வருதல், போனமை, ஆகவே இவற்றை நாங்கள் குணப்பெயர் என்று நாங்கள் வழங்குகின்றோம். பாய்ந்தான் என்பது வினை, பாய்தல் என்பது தொழில். உண்டான் என்பது வினை, உண்ணல் என்பது தொழில். குடித்தான் என்பது வினை, குடித்தல் என்பது தொழிலாக முடியும். ஆகவே போனான், போனமை மெய் விகுதி பெற்றும் தொழிற்பெயர்கள்
இடம்பெறுகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே அதனையும் நான் இங்கு இணைத்திருக்கிறேன். பாருங்கள், தொழிற்பெயர்கள் 5 குறிப்பிடுமாறு உங்களுக்கான பயிற்சியும் இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் 6 வகை பெயர்களையும் நாங்கள் பார்த்துவிட்டோம். பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில், அதனை மிக இலகுவாக உங்களுக்காக வேண்டி நான் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். ஆகவே தற்பொழுது இதுவும் உங்களுக்கு தெரிந்த பகுதியாக நான் நினைக்கின்றேன். மூவிட பெயர்கள். பாருங்கள், தன்மை பெயர் உங்களுக்கு தெரியும், நீங்களும் சொல்வீர்கள். முன்னிலை பெயர். அதே போன்று பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, படர்க்கை பெயர். ஆகவே மூவிட பெயர்கள் என்றும் நாங்கள் குறிப்பிடுகிறோம். தன்மை பெயர், முன்னிலை பெயர், படர்க்கை பெயர். இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். தன்மை பெயர், அதாவது பேசுவோனை குறிப்பது தன்மையாகும். ஆகவே பேசுகிற என்ன குறிப்பது தன்மை என்று சொல்லி நாங்கள் சொல்லேலும். பாருங்கள், அதில் 2 வகையாக நாங்கள் பார்க்க முடியும். தன்மை உரிமை என்று நாங்கள் வழங்குகின்றோம். அதே போன்று அதற்கான உதாரணங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். தன்மை உரிமை நான், யான், என், எனது என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்து பாருங்கள், தன்மை பன்மை. தன்மை பன்மை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். நாங்கள், எங்கள், நாம், யாங்கள், யாம் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். ஆகவே தன்மை பெயர் பேசுவோனை குறிப்பது 2 வகையாக நாங்கள் பார்க்க முடியும். ஒருமை, பன்மை என்று நாங்கள் வழங்குகின்றோம். ஒருமைக்கான உதாரணங்களையும் நீங்கள் இந்த காணொலியில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று தன்மை பன்மைக்கான உதாரணங்களையும் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அன்பார்ந்த மாணவர்களே, அத்தோடு நாங்கள் முன்னிலை பெயரை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், முன்னிலை பெயர் பேசுவோனுக்கு முன்னிலையில் இருப்போரை குறிப்பது முன்னிலை பெயராகும். உங்களுக்கு தெரியும், இது 2 வகைப்படும். அதுவும் 2 வகையாக நாங்கள் பார்க்க முடியும். முன்னிலை உரிமை, முன்னிலையில் உள்ள ஒருவரை குறிப்பது முன்னிலை உரிமை எனப்படும், நாங்கள் வழங்குவோம். முன்னிலையில் உள்ள பலரை குறிப்பதை நாங்கள் முன்னிலை பன்மை என வழங்குவோம். நீ, உன் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். பாருங்கள், முன்னிலை பன்மை. பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள், உங்கள் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். நீங்கள், உங்கள் என்று நாங்கள் வழங்க முடியும். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் அடுத்தது படர்க்கை பெயரை நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். படர்க்கை பெயர் பேசுவோனுக்கும் கேட்போனுக்கும் தொலைவில் உள்ளவர்களை அல்லது உள்ளவைகளை குறிப்பது நாங்கள் படர்க்கை பெயராகும் என நாங்கள் வழங்க முடியும். பாருங்கள், இதுவும் 2 வகையாக நாங்கள் வகைப்படுத்த முடியும். ஒன்று படர்க்கை உரிமை. பாருங்கள், அவன், அவள், அது பேசுவோனுக்கும் கேட்போனுக்கும் தொலைவில் உள்ளவைகளை குறிப்பது படர்க்கை பெயராகும். இது 2 வகைப்படும். படர்க்கை உரிமை, அவன், அவள், அது. அதே போன்று பாருங்கள், படர்க்கை பன்மை. படர்க்கை பன்மை என்றும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆகவே பாருங்கள், அவர்கள், அவைகள் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அவர்கள், அது, அவை என்றும் நாங்கள் வழங்க முடியும். அவைகள், அவர்கள், அவை என்றும் நாங்கள் குறிப்பிட முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, பாருங்கள், பெயர் சொற்களில் நாங்கள் 2 பகுதிகளை பார்த்துவிட்டோம். ஒன்று, பெயர் சொற்கள் 6 வகைப்படும் என்று நாங்கள் நோக்கினோம். அதே போன்று இப்பொழுது நாங்கள் மூவிட பெயர்கள் தொடர்பாகவும் பெயர் சொற்கள் பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். பெயர் சொற்களை மேலும் 3 வகையாக நாங்கள் பொதுவாக வகைப்படுத்துவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, இடுகுறி பெயர் என்று நாங்கள் வழங்குகின்றோம். அதே போன்று பாருங்கள், காரண பெயர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சில பெயர் சொற்களை காரண இடுகுறி பெயர் எனவும் நாங்கள் வழங்குகின்றோம். ஆகவே இதுவும் பெயர் சொற்களோடு தொடர்பட்ட பகுதி என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் இப்பொழுது அழகாக பார்ப்போம். பாருங்கள், இடுகுறி பெயர். அதாவது இடுகுறி பெயர் என்னும் போது அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாருங்கள், ஒரு பொருளுக்கு தொன்று தொட்டு இயல்பாக வழங்கப்படும் பெயர் இடுகுறி பெயர் எனப்படும். ஆகவே இயல்பாகவே வழங்கி வந்த பெயரை நாங்கள் இடுகுறி பெயர் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். ஆகவே தொன்று தொட்டு ஆரம்பத்திலிருந்தே இயல்பாக அதுக்கு வழங்கப்பட்ட பெயரை நாங்கள் இடுகுறி பெயர் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். உதாரணங்களை உங்களுக்கு பார்ப்பதனூடாக அதனை மிக இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பாருங்கள், மரம், மண், விண் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். இதனையும் 2 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. ஆகவே பரீட்சை வினாத்தாள்வில் பின்வருவனவற்றுள் இடுகுறி பெயராக அமைவது என்று கேட்க முடியும். இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயராக அல்லது இடுகுறி சிறப்பு பெயராக அமைவது போன்ற வினாக்கள் உங்களிடம் வினவப்பட முடியும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆகவே சற்று அவதானமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த தருணத்தில் உங்களிடம் வினவிக் கொள்கின்றேன். பாருங்கள், இடுகுறி பொது. மரம் என்பது எல்லா மரங்களுக்கும் நாங்கள் பொதுவாக மரம் என்று சொல்ல முடியும். பாருங்கள், இடுகுறி சிறப்பு.
வாழை மரம். ஏதாவது ஒரு மரத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்வோம் என்று சொன்னால் அது சிறப்பாகிடும். ஆகவே இடுகுறி பொது, இடுகுறி சிறப்பு. ஆகவே இடுகுறி பெயர் என்பது தொன்று தொற்று இயல்பாக வழங்கி வருகின்ற பெயராக நாங்கள் சொல்ல முடியும். அது 2 வகையாக வகைப்படுத்தப்படுது. இடுகுறி பொது என்று வழங்கப்படுகிறது, அதே போன்று இடுகுறி சிறப்பு என்றும் வழங்கப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் இந்த உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு மிக இலகுவாக இதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்தது காரண பெயராகவே இதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரண பெயர் காரணம் கருதி ஒரு பொருளுக்கு வழங்கப்படுகின்ற பெயரை நாங்கள் காரண பெயர் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே பாருங்கள், அதனையும் நாங்கள் உதாரணங்களை பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்கள். பறவை, மண்வெட்டி, மீன் கொத்தி, பாக்கு வெட்டி, இப்படி நாங்கள் சொல்ல முடியும். காரணம் கருதி சொல்கிற பெயர்களை நாங்கள் காரண பெயர் என்று சொன்னோம். நாங்கள் இடுகுறி பெயரையும் 2ஆக பார்த்தோம். அதே போன்று நாங்கள் இந்த காரண பெயரையும் 2ஆக நாங்கள் பார்க்க முடியும். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, காரண பொது பெயர் என்று சொல்லி நாங்கள் வழங்குகின்றோம். பறவை, எல்லா பறவைகளுக்கும் பறக்கிறவைகளை நாங்கள் பறவை என்று சொல்லி சொல்கிறோம். ஆகவே பறவைகள் என்று சொல்லி நாங்கள் பறவை என்று நாங்கள் பொதுவாக சொல்கிறோம். ஆகவே அதில் ஒன்றை குறிப்பாக சொல்லும் போது காரண சிறப்பு பாருங்கள், புறா. நீங்கள் வேண்டிய பறவையை போட்டுக்கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய பரீட்சை வினாத்தாளில் கடந்த கால வினாத்தாளில் பின்வருவனவற்றுள் காரண சிறப்பு பெயராய் அமைவது அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருந்தது. அதில் 2 விடைகள் எனக்கு ஞாபகம். பறவை என்றும் தரப்பட்டிருந்துச்சு, மீன் கொத்தி பறவை என்றும் தரப்பட்டிருந்துச்சு. ஆகவே காரண பெயர் காரண பொதுவாக வார நிறம் பறவை, காரண சிறப்பு என்று சொல்லி வார நிறம் மீன் கொத்தி பறவை என்பதை அந்த இடத்தில் பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இதிலும் உங்களுக்கு நாங்கள் இதை அதாவது இந்த பகுதிகளை கற்றுவிட்டு கற்றதோடு மட்டும் நின்று விடாமல் உங்களுக்கான பயிற்சிகளையும் நான் இறுதியாக இணைத்திருக்கின்றேன். நீங்கள் செய்து பார்ப்பதற்காக வேண்டி உங்களுடைய பரீட்சை வினாத்தால் எவ்வாறெல்லாம் இந்த பகுதிகளில் உங்களிடம் வினாக்களை கொண்டு வரும் என்பதற்காக வேண்டி பல வினாக்களையும் நான் இணைத்திருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்ததாக காரண இடுகுறி பெயர். காரண இடுகுறி பெயரை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், காரண இடுகுறி பெயர் எனும் போது காரணம் கருதுகின்ற போது, காரணத்தையும் கருதாத போது இடுகுறியாயும் வரும் பெயர் காரண இடுகுறி பெயர் எனப்படும். அப்போ நாங்கள் காரண பெயர் என்று சொன்னோம், இடுகுறி பெயர் இயல்பாக வழங்கி வாரது என்று சொன்னோம், காரண பெயர் காரணம் கருதி வழங்கி வாரது என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டோம். காரண இடுகுறி பெயர் என்றும் போது காரணம் கருதுகின்ற போது காரணத்தையும் கருதாத போது இடுகுறியாயும் வரும் பெயர் காரண இடுகுறி பெயர் என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணம் சிலவற்றை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். நாட்காலி, காற்றாடி, முள்ளி. ஆகவே இதனை மிக இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு முள்ளி என்பது எவ்வாறு அதனை நாங்கள் பார்க்க முடியும் என்பதற்காக வேண்டி இலக்கண நூல் சொல்கின்ற அந்த வரைவிலக்கணத்தை இங்கு நான் உங்களுக்காக வேண்டி வழங்கி இருக்கின்றேன். பாருங்கள் அன்பார்ந்த மாணவ கண்மணிகளை, இவ்வாறு நாங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், முள்ளி என்பது, ஆகவே நாங்கள் இங்கு முள்ளி என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். முள்ளி என்பது காரணம் கருதுகின்ற பொழுது முல்லையுடைய செடிகள் பலவற்றிற்கு சொல்வதாலும் காரணம் கருதாத பொழுது இடுகுறி அளவாய் என்று வர வேண்டும். இடுகுறி அளவாய் முள்ளி என்னும் ஒரு செடிக்கு சொல்வதாலும் காரண இடுகுறி பெயர் ஆயிற்று. ஆகவே பாருங்கள், முள்ளி என்பது காரணம் கருதுகின்ற பொழுது முல்லையுடைய செடிகள் பலவற்றிற்கும் சொல்வதாலும் காரணம் கருதாத பொழுது இடுகுறி அளவாய் என்று வர வேண்டும். இடுகுறி அளவாய் முள்ளி எனும் ஒரு செடிக்கு சொல்வதாலும் காரண இடுகுறி பெயர் ஆயிற்று என்று நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே காரணம் கருதுகின்ற பொழுது பாருங்கள், முல்லையுடைய செடிகள் பலவற்றுக்கு சொல்லப்படுகின்றது. காரணம் கருதாத பொழுது முள்ளி எனும் ஒரு செடிக்கு சொல்லப்படும். ஆகவே காரணம் கருதுகின்ற போது காரணத்தையும் கருதாத பொழுது இடுகுறியாயும் வருகின்ற பெயர்களைத்தான் நாங்கள் காரண இடுகுறி பெயர் என்று நாங்கள் வழங்குவோம். அன்பார்ந்த மாணவர்களை, நான் நினைக்கிறேன் இந்த பகுதி உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கி இருக்கும். ஏனென்றால் இந்த பகுதியில் அதிகமான மாணவர்கள் இடர்படுகின்ற பகுதியாக நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அதற்கான சிறந்த ஒரு விளக்கத்தை இலக்கண நூல் தருகின்ற ஒரு விளக்கத்தை நான் இதோடு இணைத்திருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு மிக இலகுவாக காரண இடுகுறி பெயரை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆம், நாங்கள் அடுத்த பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம்.
பாருங்கள் ஆக்கப்பெயர். ஆகவே மிக முக்கியமான 10-11 மாணவர்களுக்கான பகுதிகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஏற்கனவே பார்த்த பகுதிகளிலும் மாணவர்களுக்கு வினாக்கள் இருக்கின்றன. ஆகவே அது தேவை இல்லை என்று கூற முடியாது. அதிலிருந்தே நாங்கள் பார்த்து கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே வந்த பரீட்சை வினாத்தாள்களில் வந்த வினாக்கள், அதே போன்று எதிர்பார்க்கை வினாக்களையும் நான் இதன் பிறகு நான் இணைத்திருக்கின்றேன். உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியும் உங்களுடைய பரீட்சைக்கு செல்ல முன்னர் அது போன்ற வினாக்களை ஏற்கனவே நீங்கள் பரிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியுமே நான் அதனை இணைத்திருக்கின்றேன். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, ஆக்கப்பெயர் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், பெயர் அல்லது வினை சொற்களோடு வினையுடன் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படும் புதிய பெயர் சொல் ஆக்கப்பெயர் எனப்படும். ஆகவே மிக இலகுவாக நீங்கள் சொல்லணும் பெயர் சொல் அல்லது வினையுடன். நான் பெயர் அல்லது வினையுடன் என்று இணைத்திருக்கின்றேன். பெயர் சொல் அல்லது வினை சொல் உடன் விகுதி சேர்த்து உருவாக்கப்படும், ஏதாவது ஒரு விகுதி சேர்க்கப்பட்டு புதிய பெயர் சொல் உருவாக்கப்படும். ஆகவே அந்த பெயர்களை தான் நாங்கள் ஆக்கப்பெயர் என்று சொல்லி மிக இலகுவாக நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே நீங்கள் மாணவர்கள் இதனை இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். பெயர் அல்லது வினை சொற்களோடு ஏதாவது விகுதிகள் சேர்ந்து ஒரு உருவாகின்ற புதிய பெயர்களை நாங்கள் ஆக்கப்பெயர் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். பாருங்கள், உதாரணம் சிலவற்றை பார்க்கும் போது உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் தொகுதி 1 தொகுதி 2 என வகைப்படுத்தி உங்களுக்கு மிக இலகுவாக இதனை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இதில் பிரச்சனைகள் சந்தேகங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நெறிப்படுத்தி திட்டமிட்டு நான் உங்களுக்காக வேண்டி இந்த பகுதிகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் மிக இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே தான். பாருங்க, அறிவு என்ற சொல் தரப்பட்டிருக்குது. ஆகவே ஆளி என்ற விகுதி சேர்ந்து புதிய ஒரு பெயர் உருவாகுது. ஆகவே அறிவாளி என்பது ஆக்கப்பெயராக நாங்கள் சொல்ல வேண்டும். அறிவு என்ப அந்த சொல் ஆளி என்ற விகுதியை சேர்த்து அறிவாளி என்ற புதிய ஒரு பெயரை உருவாக்கி இருக்கின்றது. ஆகவே அறிவாளி என்பதை நாங்கள் ஆக்கப்பெயர் என குறிப்பிடலாம். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, மொழி பாருங்கள், அதனோடு இயல் என்ற விகுதி சேர்ந்து மொழி இயல் என்ற புதிய ஒரு பெயர் உருவாகி இருப்பதை நாங்கள் ஆக்கப்பெயர் என்று கொடுப்போம். பாருங்கள், சொந்தம் நாங்கள் அதோடு இணைத்திருக்கிறோம் காரி என்ற விகுதியை. ஆகவே சொந்த காரி என்று புதியொரு பெயர் உருவாகிறது. அதனை நாங்கள் ஆக்கப்பெயர் என்று சொல்லுவோம். எழுத்து பாருங்கள், எழுத்து என்று நாங்கள் இங்கு சொல்லியிருக்கின்றோம். பெயர் சொல் ஆளன் என்ற விகுதி சேர்ந்து எழுத்தாளன் என்ற புதிய ஒரு பெயரை ஆக்குகின்றது. ஆகவே இதனை நாங்கள் ஆக்கப்பெயர் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, படி என்று நாங்கள் சொல்கிறோம். வினை சொல்லுண்டு இப்பு என்ற விகுதி சேர்ந்து படிப்பு என்ற புதிய ஒரு பெயரை உருவாக்குகின்றது. ஆகவே இவ்வாறான பெயர்களை நாங்கள் உங்களுக்கு பாருங்க, அறிவாளி, மொழியியல், சொந்தக்காரி, எழுத்தாளன், படிப்பு. ஆகவே இங்கு சேர்ந்த விகுதிகளை பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, ஆளி, இயல், காரி, ஆளன், படிப்பு. இந்த விகுதிகள் சேர்ந்து புதிய பெயர்களை, இந்த சொற்களோடு இந்த விகுதிகள் சேர்ந்து புதிய பெயர்களை உருவாக்கி இருக்கின்றன என்பதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். ஆகவே இதனையே நாங்கள் ஆக்கப்பெயர்கள் என்று சொல்வோம். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இதனை மேலும் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இன்னும் உங்களுக்கு வசதியாக நான் அதை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வகைப்படுத்தி இருக்கிறேன். பாருங்கள், பெயர் சக விகுதி சமன் ஆக்கப்பெயர். பெயர் சொல்லொண்டு நாங்கள் பார்த்தோம், பெயர் அல்லது வினை சொற்களோடு விகுதிகள் சேர்ந்து உருவாகின்ற புதிய பெயர்களை நாங்கள் ஆக்கப்பெயர் என்று சொன்னோம். இப்போ பெயரும் விகுதியும் சேர்ந்து உருவாகிற ஆக்கப்பெயர்கள் சிலவற்றை நாங்கள் இப்பொழுது இங்கே பார்ப்போம். பாருங்கள், பெயர் சொற்களோடு ஆளி என்ற விகுதி சேர முடியும், சாலி என்ற விகுதி சேர முடியும், இயல் என்ற விகுதி சேர முடியும், தனம், துவம், இயம், ஆளன், காரன், காரி. ஆகவே இந்த விகுதிகள் சேர்வதன் ஊடாக உருவாகின்ற பெயர்களை நாங்கள் ஆக்கப்பெயர்கள் என்று சொல்ல முடியும். ஆகவே பெயர் சொற்களோடு இந்த விகுதிகள் தான் சேர்ந்து புதிய பெயர்களை உருவாக்க முடியும். ஆகவே மிக இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆளி, சாலி, இயல், தனம், துவம், இயம், ஆளன், காரன், காரி ஆகிய விகுதிகள் சேர்ந்து உருவாகும் ஆக்கப்பெயர்களை நாங்கள் இப்போன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை அன்பார்ந்த மாணவர்களே உங்களுக்கு நான் இணைத்திருக்கின்றேன். மிக இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி பாருங்கள், கொடை சக ஆளி, கொடையாளி, புத்தி சக சாலி, புத்திசாலி. பாருங்கள், அறிவு சக இயல். பாருங்கள், இங்கு ஆளி, சாலி, இயல்.
ஆகவே அதே போன்று பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, மூலம் சக தனம் மூலதனம் என்று நாங்கள் வழங்குகின்றோம். மருந்து சகத்துவம் மருத்துவம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். பெண் சக இயம் பெண்ணியம் என்று நாங்கள் வழங்குகின்றோம். வித்தை சக காரன் வித்தைக்காரன் என்று நாங்கள் வழங்குகின்றோம். வடை சக காரி வடைக்காரி என்று நாங்கள் வழங்குகின்றோம். ஆகவே இங்கே எல்லாவற்றுக்குமான உதாரணங்களை நான் தந்திருக்கின்றேன். ஆகவே பெயர் சொற்களோடு விகுதிகள் சேர்ந்து உருவாகின்ற புதிய பெயர்களை இவைகள். ஆகவே இவற்றை நாங்கள் ஆக்கப்பெயர் என்று குறிப்பிடுவோம். அதே போன்று அன்பார்ந்த மாணவர்களே, சில ஆக்கப்பெயர்களை மேலும் சில ஆக்கப்பெயர்களாகவும் உருவாகலாம் என வர வேண்டும். சில ஆக்கப்பெயர்களை மேலும் சில ஆக்கப்பெயர்களாகவும் உருவாக்கலாம். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, இதனை பெயர் சக விகுதி சமன் ஆக்கப்பெயர். பரீட்சை வினாத்தாளில் உங்களுக்கு பெயர் சக விகுதி சமன் ஆக்கப்பெயராய் அமைவது என்று உங்களிடம் கேட்க முடியும். ஆகவே இதிலும் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். பாருங்கள், முதல் சக ஆலி சகத்துவம் முதலாளித்துவம் என்று நாங்கள் சொல்வோம். புத்தி சகசாலி புத்திசாலி என்று குறிப்பிட்டோம். தனம் என்ற இன்னொரு விகுதி சேர்ந்து புத்திசாலி தனம் என்ற ஆக்கப்பெயரை உருவாக்குவதனை நாங்கள் பார்க்க முடியும். கெட்டி சக காரன் சக தனம் கெட்டிக்கார தனம். உளம் சக இயல் சக வாதம் உளவியல் வாதம் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, அதே போன்று பாருங்கள், வினை சொற்கள் சக விகுதி சேர்ந்து உருவாகின்ற ஆக்கப்பெயர்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க முடியும். பாருங்கள், வினை சொற்களோடு சி ஐ உ மை கை வி இச்சி இப்பு இக்கை அம் மதி அல் இச்சல் ஆக்கப்பெயர் விகுதிகள் சேர்ந்து இந்த ஆக்கப்பெயர் விகுதிகள் சேர்ந்து உருவாகும் ஆக்கப்பெயர்களை நாங்கள் பார்வையிடுவோம். ஆகவே நாங்கள் பெயர் சொற்களோடு விகுதிகள் சேர்ந்து உருவாகின்ற ஆக்கப்பெயர்களை பார்த்தோம். ஆகவே ஒரு ஆக்கப்பெயர் ஏற்கனவே ஒரு பெயர் சொல்லோடு விகுதி சேர்ந்து உருவாகிற ஆக்கப்பெயர் இன்னொரு விகுதி சேர்ந்தும் ஆக்கப்பெயர்களை உருவாக்க முடியும் என்பதையும் நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது வினை சொற்களோடு இவ்வாறான விகுதிகள் சேர்ந்து உருவாகின்ற ஆக்கப்பெயர்களை இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். வினை சக விகுதி சமன் ஆக்கப்பெயர். பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, முயல் சக சி முயற்சி, கொடு சக ஐ கொடை, அழி சக உ அழிவு, எழு சக கை எழுகை, தீர் சகவை தீர்வை, கல் சகவி கல்வி, உயர் சக இச்சி உயர்ச்சி, படி சக இப்பு படிப்பு, படு சக இக்கை படுக்கை, உயர் சக அம் உயரம், பெரு சக மதி பெருமதி. பாருங்கள், பாடு சக அல் பாடல், அலை சக இச்சல் அலைச்சல். பாருங்கள், இவ்வாறு விகுதிகள் சேர்ந்து உருவாகுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அதே போன்று வினை சொற்களோடு நாங்கள் பெயர் சொற்களோடு விகுதி சேர்ந்து இன்னொரு விகுதி சேர்ந்து ஆக்கப்பெயர்கள் உருவாக முடியும் என்று பார்த்தோம். அதே போன்று வினை சொற்களோடும் ஒரு விகுதி சேர்ந்து உருவாகிற ஆக்கப்பெயரோடு இன்னொரு விகுதி சேர்ந்தும் ஆக்கப்பெயர் உருவாகுவதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். முயல் சகசி முயற்சி என்று நாங்கள் சொன்னோம். அதோடு ஆளன் என்ற விகுதி சேர்ந்து முயற்சி ஆளன் என்ற பெயர் உருவாகுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே வினை சக விகுதி ஆகவே முயற்சியாளன் என்று நாங்கள் வழங்குகின்றோம். அதே போன்று பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, படைப்பு சக இப்பு சக ஆலி படைப்பாளி என்பதை நாங்கள் பிரிக்கும் போது படைப்பு சக இப்பு சக ஆலி என்றே நாங்கள் பிரிக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், அடிமைத்தனம் அடிமை சக மெய் சக தனம் அதனை பிரிக்கும் போது. ஆகவே இங்கும் நாங்கள் பார்க்கிறோம் பெயர் வினை அதே போன்று விகுதி சக விகுதி சமன் ஆக்கப்பெயர் உருவாகுவதை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க முடியும். பார்வையாளன் பார்வை சகவை சக ஆளன் என்று நாங்கள் வழங்க முடியும். அதே போன்று பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களை, இப்பொழுது நாங்கள் கூட்டு பெயர் தொடர்பாகவும் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். ஒரு பெயர் சொல்லுடன் பிறிதொரு